And it's very important that God to say that to us, right? என்றால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்தின் சமாதானம் அதில் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, அது நிலையானது இல்லை. அது ஒரு நேரம் நல்லா இருக்கலாம், இன்னொரு நேரம் இல்லாமல் போகலாம். ஆகவே ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணுகிறார்? யோவான் 14:27 இல்லையா? ஜான் சாப்டர் 14 verse 27. ஜான் 14:27 என்ன சொல்கிறார்? சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். Yes, it's very important to receive His peace. His peace. அப்ப it's an offer to you, an unconditional offer இல்லையா? பாத்தீங்களா? அதுக்கு அவர் எந்த நிபந்தனையுமே போட இல்லை. Right? He's saying, I will give it to you. In other words, come and receive it. Only receiving is our work. Our part is only to receive it. Right? And God says, here it is for you. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தரேன். நல்லா கவனிங்க. ஏன் என்னுடைய சமாதானம் என்று சொன்னார்? Why did he say my peace? Can anybody suggest something? யாருக்கு சொல்ல முடியாது? ஏன் என்னுடைய சமாதானம் என்று சொன்னார்? உலகத்திலும் சமாதானம் இருக்கா? ஓகே. அப்ப அவருடைய சமாதானத்துக்கும் உலகத்தின் சமாதானத்துக்கும் என்ன வித்தியாசம்? அவருடைய சமாதானம் நித்தியமானது, தெய்வீகமானது, right? And the other thing is, he demonstrated the peace in his life. இல்லையா? எல்லாரும் பார்த்திருக்கிறாங்க. இந்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவித்த சமாதானத்தை எல்லாரும் கண்டார்கள். அப்ப நாமும் அதை வாசிக்கிறோம் நிறைய சம்பவங்கள்ல இல்லையா? படகு போய்கொண்டிருக்கிறது, கடலிலே கொந்தளிப்பு வருகின்றது, எல்லாரும் ஐயோ ஐயோன்னு கதறுகிறார்கள். ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் நல்லா நித்திர அடிக்கிறார் இல்லையா? காரணம் என்ன? அவருக்கு அந்த தெய்வீக சமாதானம் அவருக்குள் இருந்தது. The divine peace was in his life. So he was able to experience that peace at all times. எல்லா வேளைகளிலேயும் பிதாவுடைய சமாதானத்தினால் அவர் ஆட்கொள்ளப்பட்டவராக அவர் காணப்பட்டதினாலே எந்த ஒரு காரியமும் அவர் ஒன்றுமே செய்யவில்லை இல்லையா? தன் வந்த காரியத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்துவிட்டு அவர் போனார். So you and I are also being sent to this world to fulfill certain plans of God in our lives, right? And the good news is, yes, we too can be successful, and we too can walk in that peace just like Jesus, because he has given his peace to us, right? And we can finish our race victoriously. Amen. Hallelujah. Yes, நம்புவோம், விசுவாசிப்போம். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கொடுத்த சமாதானம். ஆகவே அந்த சமாதானத்தை கொண்டு நான் வெற்றியோடு வாழ்வேன் இந்த உலகத்திலே. It's all takes that faith to receive it. இந்த ஆண்டவராகிய இயேசுவுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு விசுவாசம் மட்டும்தான் தேவை, ஒரு ஒன்றுமே தேவையில்லை. அது இலவசமாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. பாருங்க, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் ப்ரே பண்ணிக்க கூட சில நேரத்தில் சமாதானம் இல்லாமல் தான் ப்ரே பண்ணுவோம் இல்லையா? Whenever we pray to God, right? Whenever we come to God, sometimes we do not have that peace, right? We know to whom we are saying all those things, all the prayers, right? But still, at the back of the mind, there will be a struggle, and there will be worry, there will be fear, doubt, right? But that's why in Philippians chapter 4, we read, whenever you come to God, right, you start to praise Him for all the needs that you have in your life. 4 அதிகாரம் 6 வசனம் பிலிப்பியர்லே, பிலிப்பியர் 4:6 நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் அழுதழுது புலம்பி கண்ணீரோடு கேளுங்க. அப்படியா போட்டிருக்கு? இல்லவே இல்லை. எப்படி சொல்லியிருக்கிறார்? உங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பங்களாக ஏறெடுங்கள். Right? Whenever you come to God, start praising Him, because He's going to definitely hear your prayers and He's going to do mighty things, right? Because that's the kind of God to whom you are going. அப்போ போற நேரமே நீ அழுது புலம்பிக் கொண்டு சந்தேகத்தோடையும் பயத்தோடையும் கவலையோடையும் போனால்
Where is faith then? Right? So we are doubting, இல்லையா? அப்ப ஆகவே ஆண்டு சொல்கிறார், நல்ல ஒரு முறை சொல்லி தந்திருக்கிறார், நீ போகும்போது துதிச்சு கொண்டு போ. ஆண்டவரே, இந்த தேவை உங்கள் மூலமாக எனக்கு சந்திக்கப்பட போகிறது. இந்த பிரச்சனையை நீங்கள் பொறுப்பெடுக்க போறீங்க ஆண்டவரே, ஏன்னா அந்த வல்லம் உங்களுக்கு இருக்குது ஐயா. ஆகவே இப்பவே நான் உங்களை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த தேவையை நீங்கள் அருள போகிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த தேவையை நீங்கள் சந்திக்க போற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நிலைமையை நீங்கள் மாற்றி அமைக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய தேவன் எல்லாவற்றையும் அழகாக நீ நிறைவேற்றி கொடுப்பீங்க சுவாமி ராஜா. ஆகவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படி நீங்க ஜெபிக்க பழகினால், I want you to see something now. அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்படி ஸ்தோத்திரத்தோட நாங்க ஆண்டவரத்தில் ஜெபிச்சோம்னு சொன்னா என்ன நடக்கும்னு போடப்பட்டிருக்கிறது இல்லையா? வாசிங்க தொடர்ந்து. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான அதுதான் எங்களுக்கு வேணும் இல்லையா? அதுதான் எங்களுக்கு வேணும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், விளங்கிக் கொள்ள முடியாத தேவ சமாதானம். அப்ப ஏன் தெரியுமா, அனைத்து நம்ம ஜெபிச்ச பிற்பாடும் நமக்கு வரியா இருக்குது. அநேக பிரச்சனைகள், அநேக தேவைகளை குறித்து நாங்கள் ஜெபித்த பிற்பாடும் நம்ம ஒரு மனபாரத்தோடு கூட போவோம். கவனிச்சிருக்கிறீங்களா? ஜெபிச்சோம் தான், ஆனாலும் கூட மனதுக்கு சமாதானம் இருக்காது. காரணம் என்ன? அது சந்தேகத்தோடு கூடிய ஜெபம். அதில் ஸ்தோத்திரமே இருக்காது. 1 மணி நேரம் எங்களுடைய பிரச்சனை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில ஒரு 2 வரியில ஒரு 4-5 செகண்ட்ஸுக்கு சொல்லுவோம், இயேசுவின் நாமத்திலே ஆமென் இல்லையா? அப்ப என்ன செய்திருக்கிறோம்? இவ்வளவு நேரம் சந்தேகத்தோடு கூட ப்ரே பண்ணிட்டு கடைசியில மட்டும் இயேசுவின் நாமத்துல விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அறிக்கை செய்திருக்கிறோம். ஆண்டவர் திரும்ப எதிர்பார்க்கிறார், அதை ஆரம்பத்திலே சொல்லுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல என்னுடைய சகல தேவைகளும் சந்திக்கப்பட போகிறது ராஜா. ஆகவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்களா? we have to change our pattern of prayer. The traditional prayers நாங்க விட்டு வெளியில வர வேணும். இப்ப I know this is what makes a big difference in our lives now, right? There's a better way of praying. That also some people can pray. அப்படி pray பண்ணலாம், right? That's the kind of prayer many people pray today. Let them pray like that. But let us have a better way of prayer. A better way to pray, right? நாம சொல்லுவோம் எல்லாத்தையும், எந்த தேவையா இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்பிக்கையோடு சொல்லுவோம், ஆண்டவரே இந்த பிரச்சனை குறித்து நான் ஸ்தோத்திரத்தோடு கூட தான் உங்களுடைய பாத்துல வர போறேன். ஏண்டா எனக்கு தெரியும் நீங்க அழகாக காரியங்கள் செய்வீங்க. அப்ப தேவ சமாதானம் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஜெபிக்கிற முறையில தான் அது தங்கி இருக்கிறது. ஆகவே பாருங்க, இந்த ஆண்டவர் நமக்கு சமாதான கர்த்தராக காணப்படுகின்றார். இந்த நாளில கூட உங்களுடைய மனதில் குழப்பங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் அதிகமாய் காணப்படுகிறதா? நீங்க அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது இல்ல தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம். அது தேவனுடைய காரியம் அல்ல. இது நீங்களாக தெரிவு செய்திருக்கிறீங்க. This is your choice and you are suffering as well. But God is saying, no, I want to give my peace to you. அந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் நீங்க பார்த்தீங்க சொன்னால், யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்க சொன்னால் எப்படி தெரியுமா அது ஆரம்பமாகுது? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. John 14:1. அப்ப அதெல்லாம் சொல்லிக் கொண்டு போகிற பொழுது அங்க பின்னால் சொல்றாரு, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் தருவேன். ஆகவே அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஓகே, சோ இப்படிப்பட்ட இந்த சமாதான கர்த்தர் வருமளவும் யூதாவுக்கு என்ன நடக்கும்? யூதா அவன் ஆளுகை செய்கிறவனாகவே காணப்படுவான். Many times they were not ruling, right? In fact, they lost every blessing and even they went out to another country and they were living as refugees, right? பாபிலோன் தேசத்தில் போய் அங்க அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், right? இந்த யூதர்கள். ஆண்டவர் இப்படியெல்லாம் வாக்கு பண்ணியிருந்தோம், இப்படியெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருந்தோம். அவர்கள் எல்லா காலமும் அவருடைய வாழ்க்கையிலே செங்கோல் ஆட்சி காணப்படவில்லை. They were not ruling. They became like slaves, right? Just imagine, ஆளுகிற ஆட்சி செய்கிற அந்த இடம் எங்கே? அடிமையாக இருக்கிற இடம் எங்கே? It was not the mistake of God.